Hello students, 12th Computer Science First Midterm Examக்கு படிக்கக்கூடிய மிக முக்கியமான questions இந்த வீடியோவில் பார்க்கலாம். First portion சொல்லிடுறேன். Chapter 1, 2, 3, 4, 5, 6 1லேருந்து 6 வரையும் உள்ள இந்த 6 lessonsமே இங்கிலீஷ் மீடியம் அண்ட் தமிழ் மீடியம் ரெண்டு பேருக்குமே வந்து ஃபர்ஸ்ட் மிட்டர்மில் கேட்கக்கூடிய டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 2 marks 3 marks 5 mark questions இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். மிக முக்கியமான வினாக்கள் சொல்லியிருக்கேன். இது வெறும் ஃபர்ஸ்ட் மிட்டம்க்கு மட்டும் இம்பார்ட்டன்ட் கிடையாது. இப்போ நீங்கள் ஒழுக்கமாக படிச்சுட்டீங்க அப்படின்னா பப்ளிக் எக்ஸாம்ஸ் வரையும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் மட்டும் கொடுத்துருக்கேன். நான் சொன்ன கொஷின்ஸில் எதெல்லாம் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்றத நீங்கள் ஸ்டார் போட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மற்றதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் சொல்வேன். ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் சொல்கிறத ஸ்லோ லேர்னர்ஸ் கண்டிப்பாக அதை ஃபஸ்ட்டு படிக்க பாருங்கள். டாப்பர்ஸும் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் நான் சொல்லக்கூடிய எல்லா கொஷின்ஸுமே கம்பல்சரி படித்தே ஆகணும். புரியுதுங்களா? ஸோ அப்போ தான் 35 கன்ஃபார்ம் எடுக்க முடியும். மிட்டம் பொறுத்த வரையும் உங்களுக்கு வந்து ப்ரோக்ராம் கேட்டிருந்தாங்க அப்படின்னாலும் அது வந்து உங்களுக்கு சாய்ஸில் நீங்கள் அதை ஸ்கிப் பண்ண முடியும். எப்படி பேட்டர்ன் கேட்பாங்க அப்படின்றத பேட்டர்ன் சொல்லிடுறேன். ஸோ 2 பேட்டர்னில் கேட்குறாங்க. 35 marks எக்ஸாம் நடந்தாலும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் ஒவ்வொரு பேட்டர்னில் கேட்குறாங்க. சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் மிட்டம் 35 marks எக்ஸாம்ஸ்க்கு நடக்குது. 1 mark கொஷின்ஸ் வந்து 5 1 mark கொஷின்ஸ் கொடுக்குறாங்க. நோட் பண்ணிக்கோங்க. 35 marksல 1 mark கொஷின் 5 1 marks. அடுத்து 2 mark கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா 6 கொஷின் கொடுத்துட்டு 4 எழுத சொல்கிறாங்க. ஸோ 8 markக்கு 2 mark கொஷின்ஸ் கேட்குறாங்க. அதே போல் 6 கொஷின் கொடுத்துட்டு 4 கொஷின் 3 marksல கேட்குறாங்க. ஸோ அது வந்து 12 marksக்கு வருது. 5 mark கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா 4 கொஷின் கொடுத்துட்டு 2 எழுத சொல்கிறாங்க. இது வந்து எப்படி கேட்குறாங்க? 5 marksல வந்து ஏஆர்பி அந்த பேட்டர்னில் கேட்குறாங்க. டீட்டெயில் மட்டும். சரிங்களா? ஸோ அப்போ நான் சொல்லக்கூடிய கொஷின்ஸை நீங்கள் வந்து சாய்ஸில் அழகாக வந்து செலக்ட் பண்ணி எழுத முடியும். ஸோ எல்லாமே நான் சொல்லக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே நீங்கள் படிச்சிங்கன்னா 100% சொல்கிறேன். நீங்கள் 1 marksம் ரெடி ஆகிட்டிங்கன்னா 35க்கு 35 கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் மிட்டமில் நீங்கள் அச்சீவ் பண்ணலாம். அதுக்கு நான் கேரண்டி கொடுக்குறேன். சொன்னது புரியுதுங்களா? ஸோ இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிட்டம்லேயே உங்களுக்கு வந்து 35 marksக்கு வந்து ஃபர்ஸ்ட் 10 1 mark கொஷின்ஸ் கொடுக்குறாங்க. அதுக்கு அடுத்தது 2 mark கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா 3 கேட்குறாங்க. அது எப்படின்னா 5 கொடுத்துட்டு 3 கொஷின். ஸோ 6 marksக்கு வருது 2 mark கொஷின். அதே போல் 3 mark கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா 5 கொடுத்துட்டு 3 கொஷின்ஸ் எழுத சொல்கிறாங்க. ஸோ டோட்டலாக 9 marksக்கு. அதுக்கு அடுத்தது 2 கொஷின்ஸ் தான் டீட்டெயில் எழுதணும். ஆனால் 4 கொடுக்குறாங்க. ஏஆர்பின்ற பேட்டர்னில் கொடுக்குறாங்க. இது அல்லது அதுன்ற பேட்டர்னில் கொடுக்குறாங்க. ஸோ இங்கே ஒரு 10 marks. ஸோ இது ஒரு பேட்டர்ன் 35 marksக்கு. 1 marks வந்து 10 கொஷின் கொடுத்துட்டு 2 marksையும் 3 marksையும் இந்த இடத்துல கம்மி பண்ணுறாங்க. இன்னொரு இடத்துல 1 marks வந்து 5 கொஷின் கொடுத்துட்டு இந்த இடத்துல 2 marksம் 3 marksம் 4 கொஷின்ஸ் கேட்குறாங்க. சொன்னது புரியுதுங்களா? ஸோ இதில் எப்படி கேட்டாலும் நீங்கள் ஈஸியாக அட்டன் பண்ணுற மாதிரி தான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். என்னென்ன 2 marks 3 marks 5 marks இம்பார்ட்டன்ட் சொல்கிறேன். ஸோ இன்சைட் ஒரு சில கொஷின் சொல்கிறேன். ஸோ அதையும் படிங்க. நான் சொல்லக்கூடியது எல்லாமே பப்ளிக்லேயே வந்து கேட்கறதுக்கு 100% சான்சஸ் இருக்கக்கூடிய கொஷின். கல்வி விஜ் சேனல் மேலே நம்பிக்கை இருக்கவங்க கண்டிப்பாக நான் சொன்ன கொஷின்ஸ் எதுவுமே மிஸ் பண்ணாமல் படிச்சேன்னா கண்டிப்பாக வெற்றி நம்மதே. ஓகே, இம்பார்ட்டன்ட் பார்த்துருவோமா? சாப்டர் 1ல 2 mark கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் 1, 2, 4 இது மூணுமே வெரி இம்பார்ட்டன்ட். இது வந்து ஸ்லோ லேர்னர்ஸ் கண்டிப்பாக இந்த 3 கொஷின்ஸ் நல்லா படிங்க. ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் டாப்பர்ஸும் 3, 5ம் படிங்க. ஸோ 1லேருந்து 5 கொஷின்ஸ் 5 கொஷின்ஸுமே நல்லா படிச்சுக்கோங்க. 3 mark கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4 இம்பார்ட்டன்ட். அதில் 2, 3, 4 வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நான் வெரி இம்பார்ட்டன்ட் சொல்கிறத ஸ்லோ லேர்னர்ஸ் படிங்க. மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் அதாவது டாப்பரும் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் இதில் இருக்க எல்லா கொஷின்ஸுமே படிச்சுக்கோங்க. 5 marksல கொஷின் நம்பர் 1, 3, 4 இந்த மூணுமே இம்பார்ட்டன்ட். அதில் வெரி இம்பார்ட்டன்ட்னா கொஷின் நம்பர் 1 இம்பார்ட்டன்ட். ஸோ இதை மூணுமே 100% படிக்கணும். வெரி இம்பார்ட்டன்ட். அதில் டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்னா ஃபர்ஸ்ட் கொஷின். சாப்டர் 2ல பொறுத்த வரையும் இந்த 5 கொஷின்ஸுமே படிங்க எல்லாருமே. ஓகே, ஸோ அடுத்து 3 marksல 1, 3 இது வந்து வெரி இம்பார்ட்டன்ட். 2ம் 5ம் இம்பார்ட்டன்ட் கொஷின். அடுத்தது 5 mark கொஷின்ஸில் கொஷின் நம்பர் 1 கொஷின் நம்பர் 2 இது வெரி இம்பார்ட்டன்ட். 100% இந்த 3%மே படிச்சே ஆகணும். அடுத்த சாப்டர் 3ல பொறுத்த வரையும் 2 marksல 1, 3, 4 நல்லா படிங்க ஸ்லோ லேர்னர்ஸ்லாம். மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் 2ம் சேர்த்து படிச்சுக்கோங்க. 3 marksல 1ம் 2ம் ஸ்லோ லேர்னர்ஸ் படிங்க. மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் 4, 3 சேர்த்து படிச்சுக்கோங்க. 1, 2, 4, 3 4, 3 வந்து ஸ்டார் போடல அப்படின்னா அது இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு நினைக்காதீங்க. அதுவுமே இம்பார்ட்டன்ட் தான். ஸ்லோ லேர்னர்ஸால் படிக்க முடியாதுன்றதுக்காக நான் ஸ்டார் போட்டு கொடுத்துருக்கேன். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் கொஷின் செகண்ட் கொஷின் ரெண்டுமே வெரி இம்பார்ட்டன்ட். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் வெரி இம்பார்ட்டன்ட். ஸ்லோ லேர்னர்ஸ்க்காக நான் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன்.
அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சாப்டர் 4ல் ஃபர்ஸ்ட் கொஷின், ஃபோர்த்து கொஷின், ஃபிஃப்த்து கொஷின், செகண்ட் கொஷின், இது 4மே இம்பார்ட்டன்ட். அதில் ஃபர்ஸ்ட் கொஷினும் ஃபோர்த்து கொஷினும் டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அடுத்து 2 மார்க்ஸில் இது. அடுத்து 3 மார்க்ஸில் 1, 3, 4, 5 இந்த 4மே வெரி வெரி இம்பார்ட்டன்ட், எல்லாருமே படிக்கணும். அடுத்து 5 மார்க்ஸில் 2, 3, 4, 5 இந்த 4 கொஷின்ஸுமே எல்லாரும் படிக்கணும். ஸ்லோ லேர்னர்ஸ் 4ம் 5ம் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் படிக்க பாருங்கள். அடுத்து 5th சாப்டரில் 2 மார்க்ஸில் 2, 3, 4 படிக்கணும். அதில் செகண்ட் கொஷின் டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், ஸ்லோ லேர்னர்ஸ் மிஸ் பண்ணாமல் படிங்க. 3 மார்க்ஸில் 1, 3, 4, 5 படிங்க. எல்லாருமே இந்த 1, 3, 4, 5 படிங்க. ஸ்லோ லேர்னர்ஸ் 1ம் 4ம் 5ம் படிங்க. அடுத்து டீட்டெயிலில் பார்த்தீங்கன்னா 5 மார்க்ஸில் 1, 2, 3 இந்த 3மே இம்பார்ட்டன்ட். அதில் ஃபர்ஸ்ட் கொஷினும் தேர்ட் கொஷினும் 100% ஸ்லோ லேர்னர்ஸ் படிச்சே ஆகணும். இந்த 2மே கண்டிப்பாக கேட்பாங்க. ஏதாவது ஒரு கொஷின் 100% வரும். ஸோ மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் இந்த 3மே நல்லா படிக்க பாருங்கள். 6th சாப்டரில் 1, 2, 5, 3, 4 இந்த 5 கொஷின்ஸுமே படிங்க. அதில் 2ம் 5ம் ஸ்லோ லேர்னர்ஸ் படிங்க. மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே படிங்க. 2ம் 5ம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 3 மார்க்ஸில் 1, 2, 4, 5 இம்பார்ட்டன்ட். இந்த செகண்ட் கொஷினும் ஃபிஃப்த்து கொஷினும் 100% 3 மார்க்ஸில் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. நல்லா படிச்சுக்கோங்க ஸ்லோ லேர்னர்ஸ். டீட்டெயிலில் 1, 2 இந்த 2 கொஷின்ஸ் வந்து எல்லாருமே இந்த 2 கொஷின் படிங்க. ஸ்லோ லேர்னர்ஸும் டீட்டெயிலில் 1, 2 கண்டிப்பாக படிச்சாகணும். அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷின்ஸ் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கிறது. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த இம்பார்ட்டன்ட் கலெக்ஷன் பண்ணுறதுக்கு ப்ரீவியஸ் இயரில் ஒரு 3 to 4 இயர்ஸோட கொஷின் பேப்பர் எடுத்து கலெக்ட் பண்ணி பப்ளிக் எக்ஸாம்ஸ் வரையும் என்னென்ன அந்த 6 சாப்டர்லேருந்து பப்ளிக் எக்ஸாம்ஸில் என்னென்ன 2 மார்க்ஸ் 3 மார்க் 5 மார்க் கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு அனலைசிஸ் பண்ணி உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 ஹார்ஸ் உங்களுக்கு உட்காந்து வேலை பார்த்து இந்த வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ ஈஸியாக வந்து நோட்டில் எழுதி உங்களுக்கு வீடியோ எடுத்து போட்டுட்டேன் அப்படின்றதுனால இதை வந்து அலட்சியமாக நினைக்காதீங்க. இது பின்னாடி என்னோட மிகப்பெரிய உழைப்பு இருக்குது. அந்த உழைப்புக்கு நம்பிக்கை வைக்கிறவங்க கண்டிப்பாக இதில் இருக்கிறத படித்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். எக்ஸாம் முடிச்சுட்டு என்னோட தாழ்மையான வேண்டுகோள், எக்ஸாம் முடிச்சுட்டு 12th கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இதே வீடியோக்கு கீழே வந்து நான் சொன்ன இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எவ்வளோ மார்க்ஸ்க்கு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது எனக்கு ஒரு பெரிய அளவுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற அந்த கமெண்ட்ஸ் தான் எனக்கு வந்து ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். நான் பண்ணுற அந்த ஒரு வேலைக்கு எனக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இன்சைட் கொஷின்ஸ் சொல்கிறேன் பாருங்கள். 5 மார்க்ஸில் பேஜ் நம்பர் 55 இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 5.5 எடுத்துக்கோங்க. அந்த கண்டென்ட்டில் 5.5. ஓகே. 5th சாப்டரில் கமெண்ட் இன் பைத்தான் இருக்கு இல்லையா, கமெண்ட் இன் பைத்தான் அந்த கண்டென்ட்டை படிச்சுக்கோங்க. அடுத்தது இன்டென்டேஷன் 5.6ல் இருக்க அந்த பாயிண்ட்டை படிச்சுக்கோங்க. அடுத்து பேஜ் நம்பர் 40ல் 5 மார்க்ஸில் 4.5.3 இன்சர்ஷன் சார்ட் அல்காரிதம் இந்த கொஷின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸில், அதே படிங்க. அதே போல் 4.5.2ல் செலெக்ஷன் சார்ட்டுமே இம்பார்ட்டன்ட். அது பேஜ் நம்பர் 39ல் இருக்குது. இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பேஜ் நம்பர் கொடுத்துருக்கேன். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் அந்த கண்டென்ட்டோட நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. 4.5.2 4.5.3 புரிஞ்சுதுங்களா? அதே மாதிரி இன்டென்டேஷனுக்கும் 5.6ம் கமெண்ட் இன் பைத்தானுக்கும் 5.5 அந்த கண்டென்ட் எடுத்துக்கோங்க. அடுத்தது அதில் வந்து 4.5.2ல் செலெக்ஷன் சார்ட் படிச்சுக்கோங்க. அடுத்து 5.8ல் கண்டென்ட்டில் 5.8ல் பேஜ் நம்பர் 63ல் பைத்தான் டேட்டா டைப்ஸ் அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அது வந்து ஒரு 2 மார்க்ஸில் தான் கேட்பாங்க பைத்தான் டேட்டாவோட டைப்ஸ் என்னன்னு சொல்லிட்டு. ஸோ இதோட கண்டென்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. அதே போல் பேஜ் நம்பர் 57ல் ப்ரோக்ராம் 5.1 ப்ரோக்ராம் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதையும் பார்க்குறவங்க படிச்சுக்கோங்க. ஓகே. ஸோ 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் 5 மார்க் கொஷின்ஸ் இன்சைட் கொஷின்ஸ் எல்லாமே சொல்லியிருக்கேன். வெறும் ஃபர்ஸ்ட் மிட்டம்க்கு மட்டும் இல்லாமல் எல்லா எக்ஸாம்ஸ்க்குமே வந்து ஈஸியாக இந்த 6 சாப்டர்லேருந்து என்னென்ன கொஷின்ஸ் கேட்க இருக்குது அப்படின்றத இம்பார்ட்டன்ட் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக இது எல்லாமே படித்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுங்கள். 35க்கு 35 எடுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா தயவு செஞ்சு 1 மார்க் கொஷின்ஸ் இந்த 6 சாப்டர் கவர் பண்ணிட்டீங்கன்னா ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஒரு லைக் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.